மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 1-2. குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏரோது பாவ வாழ்விலே இருக்கின்றார். ஆனால் திருமுழுக்கு யோவான் கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமாக வாழ்கின்றார். ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்பின் மனைவியோடு வாழ்கின்றான். இதை திருமுழுக்கு யோவான் கண்டிக்கிறார். இது நல்லதல்ல. உன் சகோதரனின் மனைவியை அனுப்பி வை, அவரை விட்டு விலகு என்று புத்திமதி சொல்லுகிறார். ஆனால் திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைக்கின்றார் ஏரோது. அது மட்டுமல்ல, திருமுழுக்கு யோவானை கொன்றும் விடுகின்றார். ஆக திருமுழுக்கு யோவான் பரிசுத்தமாக வாழ்ந்தவர், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவர், பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டவர். ஆக அவருக்கு ஒரே ஒரு முறைதான் மரணம், சமாதானமான மரணம், மகிழ்ச்சியான மரணம், கடவுளை சந்தோஷப்படுத்திய மரணம். ஆனால் ஏரோது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு மரணம் பயம். ஏன் தெரியுமா? இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவுடன், ஒருவேளை திருமுழுக்கு யோவான் தான் உயிரோடு வந்து விட்டாரோ? இயேசுவினுடைய அற்புதங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் கேள்விப்படும் பொழுது மனதிலே பயம். யோவான் மீண்டும் வந்து விட்டாரோ, உயிரோடு எழுப்பி வந்து விட்டாரோ, அவராக இருக்குமோ என்னமோ ஏதோ என்று ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கிறான். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் பரிசுத்தமாக கடவுளுக்கு பயந்து வாழும் பொழுது நாம் தைரியமாக இருக்க முடியும். மரணத்தை சமாதானத்தோடு சந்தோஷமாக நாம் எதிர்கொள்ள முடியும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாக வேண்டும், ஏரோதை போல. ஆக நாம் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுவோம், யோவானை போல. கலாத்தியர் 5:16-17. தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கு ஒன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடியவில்லை. ரோமையர் 8:8. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ரோமையர் 8:13.